Shiva, stop here. என்ன? சிவா, உங்க அப்பா போலீஸை வச்சு எங்க அப்பா அடிச்சிட்டாரு. எப்போ? நேத்து. உட்காரு. உட்காரு. நீ எப்பவுமே இப்படிதான். நான் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. பட் ஐ ஃபீல் so happy. பிரியாவை நான் லவ் பண்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியா வந்து என்கிட்ட கேளுங்க. அது விட்டுட்டு அவங்க அப்பா அடிக்கிறது, அவங்க வீட்டு மாட்டை அடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏய், you dirty scoundrel. உனக்கு மேனர்ஸ் என்ன தெரியுமாடா? அத பத்தி நீங்க பேசாதீங்க. வா பிரியா. ஃபெமி, உன் பொண்ணு எங்க இருக்கா? பாம்பேல. உடனே வர சொல்ல. என்ன தாத்தா, ஏதா பார்ட்டியா? ஆமாங்க அண்ணே, அப்பா உள்ளதான் இருக்காரு. நீ வந்ததும் வர சொன்னாரு. போ உள்ள. இந்தாப்பா, அதை கொண்டா. Shiva, come Shiva, come. Today I'm celebrating a business party. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த பார்ட்டிக்கு அவங்க பொண்ணோட வந்திருக்காங்க. ஏன் சொல்லு? என்ன விஷ் பண்றதுக்கு இல்ல, ஒன்ன வின் பண்றதுக்கு. அங்க நிக்கிற பார், பிளாக் கலர் Dress. அவ அப்பா யார் தெரியுமா? மிஸ்டர் சொக்கலிங்கம், தூத்துக்குடியில மிகப்பெரிய ஷிப்பிங் ஏஜென்சி ஓனர். அங்க உட்கார்ந்துருக்கா பார். அவ டாடி யார் தெரியுமா? லயன் நந்தகுமார், மிகப்பெரிய அயன் மர்ச்சன்ட். அவதான் சக்கரவர்த்தி பில்டர்ஸ் உடைய ஒரே வாரிசு. இதுல ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? You fool boy. இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. இந்த கோல்ட் ஃபிஷ் கிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும்னு துடிக்கிற ஆர்டினரி ஐரமீன்ங்க. ஆனா நாம சம்பந்தம் வச்சுக்க போற திமிகளை யார் தெரியுமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌரவ், அந்த மில்லியனர் கப்பலோட ஒன் அண்ட் ஓன்லி டாட்டர் சுனிதா. அவதான் உனக்கு ஏத்த பெர்ஃபெக்ட் மேட்ச். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். குட் கேர்ள். மிஸ்ஸஸ் கௌரவ், அது எப்படி? நீ எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையை வெறும் வாழ்க்கையை மட்டும் பார்க்க கூடாது, வியாபாரமாவும் பார்க்க கத்துக்கணும். அதுதான்டா புத்திசாலித்தனம். டாடி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். அந்த பால்காரன் பொண்ண உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவளை அனுபவிச்சுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. Do what I say. ஹாய் பிரியா, உடனே என் வீட்டுக்கு வா. Is anything wrong? நேர்ல வா, நான் சொல்றேன். Okay. தள்ளு. எங்கடி போற? தள்ளுன்னா. என்னடா இவ்வளவுதான் இருக்கு? ஆமாண்ணா, அதுல வட்டி பணம் மட்டும் தானே இருக்கு. அசல் அடுத்த வாரம் தரேன் இருக்கானே. Ladies and gentlemen, he is my only son. என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. Please. She is Sunita, Mr. and Mrs. Gauravoda only daughter. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இவன் என் கூட படிக்கிற பொண்ணு. இவளும் நானும் லவ் பண்றோம். இவளதான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். உங்க எல்லார் முன்னாடியும்
கடவுள் சாட்சியா, என் காதல் சாட்சியா, இவளை நான் என் மனைவியா ஏத்துக்கிறேன். பையன் மேல கையா வைக்கிற. என்ன சுடுறியா? சுடு. வாட் நான் சுடு. வாட் இஸ் ஹேப்பனிங்? சுடுயா. மாயாண்டி என்னது? வாயா கமிஷனர், என்ன தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அன்னைக்கு என்ன கேள்வி கேட்ட? இப்ப இங்க 2 பேரையும் லவ் பண்ண விட்டுட்டு எல்லாரும் சுத்தி நின்று சாராயம் சாப்பிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? மாயாண்டி அவசரப்படாத. விஸ்வநாத் கொஞ்சம் உள்ள வாங்க, பேசணும். நீயும் வா. வா. ஆத்திரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள பிரிக்கிறது கஷ்டம். யோ, என்னையா மண்ண கட்டி கஷ்டம்? நான் காட்டா பிரிச்சு காட்டா? டேய், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள பிரிக்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க நெருக்கமாயிடுவாங்க. தெரியுமா உனக்கு? அதுக்காக அப்படியே அவங்கள மேய விட்டுலாங்கறியா? யோ, இந்த பார். டாக்டர் ஹிம். என்ன பேசுறானே தெரியலையே. இப்ப என்ன பண்ணலாங்கற? தட்ஸ் பெட்டர். காலேஜ் படிப்பு முடியற வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு டெக்னிக். பிரிஞ்சிருக்கிற மனசு 2 கொஞ்ச நாள்ல வலுவிழந்துரு. இது பிராக்டிக்கல். முதல்ல அவங்க காதலை பிரி, அதுக்கப்புறம் பண்ண வேற யாருக்காவது கட்டி வை. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சொல்றேன்? அவங்கள உள்ள கூப்பிடு. உங்க 2 பேரையும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வச்சிருக்கேன். முதல்ல நீங்க உங்க படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். படிப்பு முடியற வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. படிச்சு முடிச்ச பிறகு உங்க காதல் இப்படியே இருந்ததுன்னா இவங்க 2 பேரும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைன்னா அந்த கல்யாணத்தை பக்கத்துல இருந்து நானே நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இது எனக்கு ஓகே. எனக்கும் ஓகே. குட். நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போ. இந்த பார், என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். உன் பையனை நீ பாத்துக்கோ. இதுக்கப்புறமும் அவன் இவளை தேடி வந்தான், உன் பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க. மாயாண்டி கிட்ட காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியல. பெருசா மீசையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. போய் இழுத்துட்டு வாங்க அவனை. சரிண்ணா. அண்ணே, அண்ணே, என்னடா நம்ம செவலைய போலீஸ் ஹலோ பிடிச்சிட்டாங்கண்ணே. பிரியா, நான் தான் சிவா பேசுறேன். அதுக்கு ஃபோன் பண்ண. ஓடி போலாமா? என்ன? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போறோம். சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறோம். 2 அழகான குழந்தைகளை பெத்துக்கிறோம். ஓகே? ஏய், நீ வரும்போது மறக்காம பெட்டி படுக்கையோட 2 எருமை மாட்டையும் ஓட்டிட்டு வந்துரு. அப்படியே வெக்கலோட. புரியுதா? ஏய், என்ன விளையாடுறியா? விளையாடுறாங்க லூசு. இன்னைக்கு என் பர்த்டே. உன்னை நான் பார்க்கணும். வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நான் வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 9 மணிக்கு நம்ம மீட்டிங் பிளேஸ்ல நான் உனக்காக வெயிட் பண்றேன். வரதா இல்லையா நீ முடிவு பண்ணிக்கோ. இந்த பசங்களே இப்படிதான். பார்க்கணும்னா உடனே பார்க்கணும். ஹலோ, யார் பேசுறதுங்க? ஆக்சிடென்டா? எப்போ? எங்க? என்னையா சொல்றீங்க? சரி. யார் தாத்தா? அது ஒன்றும் இல்லைப்பா. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். நீ உடனே பாம்பைக்கு போயாகணும்.
ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட் எனக்கு இல்லடா, உன் காதலுக்கு.